என் உயிரினும் மேலான அன்பு பிள்ளையே, ஒரு கணம் நில். இந்த காணொளி உன்னை தேடி வந்திருப்பது ஏதோ தற்செயலல்ல. நாளை பொழுது விடியும் வேளையில் நீ பெரிதும் நம்பிக்கொண்டிருக்கும் ஒருவரால் உனக்கு வரப்போகும் மாபெரும் ஆபத்தை முன்கூட்டியே தடுத்து நிறுத்த கைலாயத்திலிருந்து உன் தந்தை ஈசன் நான் வந்திருக்கிறேன். யாருக்கும் தெரியாமல் தலையணையில் முகம் புதைத்து நீ வடித்த கண்ணீருக்கு இன்று விடை கிடைக்கப் போகிறது. உனது சிந்தையை வேறு எங்கும் சிதறவிடாமல் நான் சொல்வதை முழுமையாக கேள். என் செல்ல குழந்தையே, உனது நெஞ்சில் எவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு முகத்தில் ஒரு பொய்யான புன்னகையை அணிந்து கொண்டு இந்த உலகத்தை எதிர்கொள்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உன்னைச் சுற்றி இத்தனை மனிதர்கள் இருந்தும் உனக்காக துடிக்க ஒரு உண்மையான இதயம் கூட இல்லையே என்ற ஏக்கம் உன்னை ஒவ்வொரு நொடியும் வாட்டி வதைக்கிறதே. அதை இந்த உமாபதி அறியமாட்டேனா என்ன? நீ எப்போதெல்லாம் தனிமையில் அமர்ந்து, அப்பனே ஈசனா, எனக்கு ஏன் இந்த நிலைமை, நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன் என்று தேம்பி தேம்பி அழுகிறாயோ, அப்போதெல்லாம் கைலாயத்தை விட்டு இறங்கி வந்து உனது கண்ணீரை துடைக்க உனக்கு அருகிலேயே நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் உனது மனம் முழுவதும் நிரம்பியிருக்கும் கவலைகளும் வேதனைகளும் என் இருப்பை உன்னை உணரவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றன. என் அன்பு பிள்ளையே, நீ மிகவும் நல்லவன். மற்றவர்களின் சிறு கஷ்டத்தை கூட பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஓடோடிச் சென்று உதவி செய்யும் இலகிய மனம் படைத்தவன். ஆனால் இந்த உலகம் உனது அந்த தூய்மையான அன்பை எப்படி பயன்படுத்திக் கொண்டது தெரியுமா? உன்னை ஒரு படிக்கல்லாக பயன்படுத்திக் கொண்டு உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய நல்லெண்ணத்தையும் உறிஞ்சிக் கொண்டு தங்களுக்கு தேவையான காரியம் முடிந்தவுடன் உன்னை ஈவிரக்கமின்றி தூக்கி எறிந்து விட்டார்கள். நீ யாரையெல்லாம் உன் சொந்தம் என்று உயிராக நினைத்தாயோ அவர்கள் எல்லாம் உனக்கு முதுகில் குத்துவதற்கு தயாராகவே உன்னோடு பழகி வந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த துரோகங்களை நினைத்து நினைத்து உனது இதயம் சுக்குநூறாக உடைந்து போயிருக்கிறது. உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் நீ சந்தித்த அத்தனை ஏமாற்றங்களும் வலிகளும் கண்ணீரும் நான் உனக்கு கொடுத்த தண்டனை அல்ல. அது உன்னை சுற்றியிருந்த போலியான மனிதர்களின் முகமூடிகளை கிழித்தெறிந்து அவர்களின் உண்மையான சுயரூபத்தை உனக்கு காட்டுவதற்காக இந்த ஈசன் நடத்திய ஒரு திருவிளையாடல். ஏனென்றால் நான் உனக்கு ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை, ஒரு பிரம்மாண்டமான நல்வாழ்வை வழங்கப் போகிறேன். அந்த நல்வாழ்வு உன்னை வந்து சேரும்போது இந்த வஞ்சகர்கள் உன்னோடு இருந்தால் அது உனக்கு முழுமையாக கிடைக்காமல் அவர்கள் தடுத்து விடுவார்கள். அதனால்தான் அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்தவே இத்தனை வழிகளை நீ கடந்து வர வேண்டியதாகிவிட்டது. என் ஆருயிர் செல்வமே, இத்தனை காலமும் இருட்டுக்குள் தத்தளித்துக் கொண்டிருந்த உனது வாழ்க்கையில் இதோ விடியல் பிறக்கப் போகிறது. உனது கர்ம வினைகள் அனைத்தும் கரைந்துவிட்டன. நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகும் பொற்காலம் நெருங்கிவிட்டது. உனது ஒவ்வொரு நியாயமான ஆசையையும் நீ கேட்காமலேயே நான் நிறைவேற்றித் தரப்போகிறேன். நீ எந்தெந்த இடங்களிலெல்லாம் அவமானப்பட்டு தலைகுனிந்து நின்றாயோ அதே இடங்களில் உன்னை ஒரு மாபெரும் வெற்றியாளனாக கம்பீரமாக தலைநிமிர்ந்து நிற்கச் செய்வது இந்த நீலகண்டனின் முழுமுதல் பொறுப்பு. ஆனால் என் பிள்ளையே, இந்த நேரத்தில் நீ மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உனது வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போகிறது என்பதை உனக்கு முன்னால் உன்னை சுற்றியுள்ள சில தீய சக்திகள் உணர்ந்து கொண்டன. இத்தனை நாளாக நீ கஷ்டப்படுவதை பார்த்து உள்ளூர ஆனந்தப்பட்டுக் கொண்டிருந்த அவர்கள் இப்போது உனக்கு வரப்போகும் நன்மைகளைக் கண்டு கடும் வயிறு எரியத் தொடங்கிவிட்டார்கள். உனக்கு கிடைக்கவிருக்கும் அந்த பெரும் பாக்கியத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டுமென்று அவர்கள் இரவும் பகலும் சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உனக்கு மிகவும் நெருக்கமானவர் போல நடித்துக்கொண்டு உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்து உனக்கு விரோதமாக ஒரு பெரிய வலையை பின்னிக் கொண்டிருக்கிறார்கள். நீ சற்றும் எதிர்பாராத ஒரு திசையிலிருந்து நீ பெரிதும் நம்பிக்கொண்டிருக்கும் ஒரு நபரால் உனது மன அமைதியை குலைக்கக்கூடிய ஒரு செயல் மிக விரைவில் அரங்கேற துடித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் உன்னிடத்தில் மிகவும் இனிமையாக பேசி உனது ஆழமான ரகசியங்களையெல்லாம் தெரிந்து கொண்டு அதை வைத்தே உன்னை வீழ்த்த நினைப்பார்கள். உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களையெல்லாம் சிதைத்து உனக்குள் ஒரு பெரிய அவநம்பிக்கையை விதைக்க அவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். நீ எந்த ஒரு புதிய முயற்சியை எடுத்தாலும் இது உன்னால் முடியாது, இது தேவையில்லாத வேலை என்று உனது தகுதியை குறைத்து கூறி உன்னுடைய தன்னம்பிக்கையை அடியோடு சாய்க்க அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உனது முகத்தில் வீசும் அந்த புதிய ஒளியும் உனக்குள் பிறந்திருக்கும் அந்த புதிய உத்வேகத்தையும் எப்படியாவது அணைத்துவிட வேண்டும் என்று வெறிக்கொண்டு அலைகிறார்கள். இத்தனை காலமும் நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதாது என்று மீண்டும் உன்னை அந்த இருண்ட குழிக்கே தள்ளிவிட வேண்டும் என்பதுதான் அவர்களின் ஒரே நோக்கம். ஆனால் என் செல்ல குழந்தையே, அகிலத்தை ஆளும் இந்த ஈசன் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த ஒரு தீய சக்தியாலும் உன்னை நெருங்கக்கூட முடியாது. அவர்கள் பின்னுகின்ற அந்த சதி வலைகளையெல்லாம் தவிடுபொடியாக்கி உன்னை எப்படி பத்திரமாக மீட்டெடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். இருப்பினும் நீயாகவே உனது அறியாமையினால் அந்த வலையில் சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் நான் முன்கூட்டியே வந்து உனக்கு இந்த எச்சரிக்கையை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் வீசும் அந்த மாய வலையின் முதல் கண்ணி உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய மனதை மயக்கக்கூடிய அளவுக்கு மிக தந்திரமான வார்த்தைகளோடு அவர்கள் உன்னை அணுகுவார்கள். அந்த சமயத்தில் நீ எடுக்கப் போகும் ஒரு சிறு முடிவுதான் உன்னுடைய முழு எதிர்காலத்தையும் தீர்மானிக்கப் போகிறது. அந்த சதிவலையின் முதல் கண்ணியாக அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? உனக்கு மிகவும் பிடித்தமான, உனது மனதிற்கு மிகவும் நெருக்கமான சில விஷயங்களைப் பற்றி உன்னிடமே வந்து அதிகப்படியான அக்கறையோடு பேசுவது போல் நாடகமாடுவார்கள். உன்னுடைய பலவீனம் எது என்று இந்த வஞ்சகர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். நீ எதை கேட்டால் உணர்ச்சி வசப்படுவாய்,
எதை கேட்டால் உனது மனம் நிலைதடுமாறி சஞ்சலப்படும் என்பதை அவர்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். தேன் ஒழுக பேசுவது போல் பேசி உனது ஆழ்மனதில் இருக்கும் ரகசியங்களை எல்லாம் உன்னையே அறியாமல் வெளியே கொண்டு வர முயற்சிப்பார்கள். நீயும் அவர்கள் காட்டும் அந்த போலியான அன்பை உண்மை என்று நம்பி உனது எதிர்கால திட்டங்களைப் பற்றியும் உனது புதிய முயற்சிகளைப் பற்றியும் அணுவணுவாக அவர்களிடம் கொட்டித் தீர்த்து விடுவாய். என் ஆருயிர் செல்வமே, நீ உனது மனதை திறந்து காட்டும் அந்த தருணத்திற்காகத்தான் அவர்கள் ஓநாய்களைப் போல காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் தங்களுக்கு சாதகமாக திரித்து அதை உனக்கே எதிராக எப்படி பயன்படுத்தலாம் என்று சதித்திட்டம் தீட்டுவார்கள். நீ எடுக்கப் போகும் புதிய முயற்சிகளில் எவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது என்று இல்லாததையெல்லாம் பொல்லாததாகச் சொல்லி உனக்குள் ஒரு மாபெரும் பயத்தை விதைக்கப் பார்ப்பார்கள். உன்னை சுற்றியுள்ள நல்லவர்களைப் பற்றி உன்னிடமே தவறாக பேசி உன்னை தனிமைப்படுத்த நினைப்பார்கள். நீ தனித்து விடப்பட்டால் உன்னை எளிதாக வீழ்த்தி விடலாம் என்பதுதான் அவர்களின் வஞ்சக எண்ணம். இப்பேற்பட்ட மாய வலையில் நீ சிக்காமல் இருக்க உனது தந்தை நான் உனக்கு 2 மாபெரும் திவ்ய ஆயுதங்களை இப்போது வழங்கப் போகிறேன். இந்த ஆயுதங்களை நீ சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் எந்த ஒரு தீய சக்தியாலும் உன்னை ஒரு சிறு நெருடல் கூட செய்ய முடியாது. அதில் ஒன்று உனது உதடுகளில் என்றும் மாறாத மெல்லிய புன்னகை. மற்றொன்று எப்பேற்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாத ஆழமான மௌனம். என் அன்பு பிள்ளையே, இத்தனை காலமும் நீ ஒரு பெரிய தவறை செய்து கொண்டு வருகிறாய். உனக்கு கோபம் வந்தாலும் சரி, தாங்க முடியாத துக்கம் வந்தாலும் சரி, உனது உண்மையான உணர்வுகளை வெளிப்படையாக உடனடியாக காட்டிவிடுகிறாய். யாராவது உன்னை காயப்படுத்தும்படி பேசினால் உடனே அவர்களிடத்தில் நியாயம் கேட்டு வாதாடுகிறாய். நீ இப்படி உணர்ச்சி வசப்படுவதையே தங்களுக்கு கிடைத்த வெற்றியாக அந்த நச்சு மனிதர்கள் கருதுகிறார்கள். இனிமேல் அவர்கள் உன்னை தேடி வந்து உன்னை சீண்டும்படியாகவோ அல்லது உனது மனதை காயப்படுத்தும்படியாகவோ எந்த வார்த்தையை பேசினாலும் நீ அவர்களுக்கு எந்த பதிலடியும் கொடுக்கக்கூடாது. உனது முகத்தில் வீசும் அந்த அமைதியான புன்னகையே அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாக அமைய வேண்டும். உன்னை வேண்டுமென்றே சீண்டி பார்ப்பவர்களுக்கும் உன்னை கேவலமாக திட்டி உன்னை கோபமடையச் செய்து அதில் இன்பம் காண நினைக்கும் வஞ்சகர்களுக்கும் பதிலடி கொடுக்க நீ வாயை திறக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனது மௌனம் அவர்கள் வீசும் அத்தனை விஷ அம்புகளையும் சுக்குநூறாக உடைத்தெறியும் மாபெரும் இரும்பு கேடயமாக மாற வேண்டும். பேச வேண்டிய இடத்தில் மட்டுமே பேசி தேவையற்ற மனிதர்களிடத்தில் நீ அமைதியாக புன்னகைத்து விட்டாலே பல விஸ்வரூப பிரச்சனைகளெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். என் தங்கமே, உனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீ யாரிடமும் சென்று போராட தேவையில்லை. உனக்கான தர்மத்தை, உனக்கான நல்வாழ்வை இந்த கைலாயநாதன் நான் நிலைநாட்டுவேன். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னால், உன்னை கேலி செய்தவர்கள் முன்னால் உன்னை எப்படி சிம்மாசனமிட்டு அமர வைக்கப் போகிறேன் என்பதை மட்டும் நீ பொறுத்திருந்து பார். உனது உழைப்பு, உனது நேர்மை, உனது தூய்மையான பக்தி, இவை 3ம் ஒருபோதும் வீண் போகாது. உனது ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நான் மாபெரும் வெற்றியை பதிலாக தரப்போகிறேன். உலகத்தில் யாருமே எனக்கு இல்லையே, ஆபத்துக்கு உதவ ஒரு நல்ல சொந்தம் இல்லையே என்று நீ தனிமையில் கலங்கிய நாட்களுக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். உனக்கு உண்மையான அன்பை கொடுப்பதற்காகவே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத தூய்மையான மனதுடைய சில நல்ல உறவுகளை உன்னை தேடி வரச் செய்யப் போகிறேன். அவர்கள் உனது வலிகளை புரிந்து கொண்டு உனக்கு தோள் கொடுக்க காத்திருக்கிறார்கள். உனது தொழில், உனது வேலை, உனது குடும்பம் என அனைத்திலும் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை நீ இனி கண்கூடாக காணப்போகிறாய். ஆனால் என் செல்ல பிள்ளையே, இந்த நன்மைகள் எல்லாம் உன்னை முழுமையாக வந்து அடைவதற்கு முன்னால், உனது வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டப் போகும் அந்த அற்புதங்களை நீ முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு முன்னால், நீ உனக்குள்ளே ஒரு மாபெரும் தடையை உடைத்தெறிய வேண்டியது மிகவும் அவசியமாகிறது. அந்த தடையை நீ உடைத்தால் மட்டுமே ஈசன் நான் உனக்காக திறந்து வைக்கும் பொக்கிஷங்களை உன்னால் 2 கரம் ஏந்தி பெற்றுக்கொள்ள முடியும். உனக்குள்ளேயே ஒளிந்திருக்கும் அந்த பெரிய தடை என்னவென்று தெரியுமா? உன்னை அறியாமலேயே நீ செய்து கொண்டிருக்கும் அந்த தவறு என்னவென்றால் அது வேறொன்றுமில்லை. உன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து நீயே உனக்குள் தினந்தோறும் உருவாக்கிக் கொண்டிருக்கும் அந்த மாயச் சிறைச்சாலைதான். என் அன்பு பிள்ளையே, நீ கடந்து வந்த பாதை மிகவும் கரடுமுரடானது, முட்கள் நிறைந்தது என்பது எனக்கு தெரியும். அந்த பாதையில் நீ சிந்திய இரத்தமும் கண்ணீரும் என் நெஞ்சை நனைத்திருக்கிறது. ஆனால் நீ அந்த வலிகளை தாண்டி வெகு தூரம் வந்த பிறகும் அந்த பழைய காயங்களின் வடுக்களை தடவி பார்த்து உன்னையே நீ சித்திரவதை செய்து கொள்கிறாய். எவரோ உன்னை ஏமாற்றிவிட்டார்கள், உன்னை நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டார்கள் என்று பல வருடங்களுக்கு முந்தைய கதைகளை நினைத்து இன்றும் தனிமையில் கண்ணீர் சிந்துகிறாய் அல்லவா? அந்த வேதனையான இருண்ட நினைவுகள்தான் நான் உனக்கு கொடுக்க காத்திருக்கும் புதிய வெளிச்சத்தை உனக்குள் நுழைய விடாமல் தடுக்கும் மாபெரும் இரும்புத் திரையாக மாறி நிற்கிறது. குப்பைகளை சுமந்து கொண்டு நடப்பவனுக்கு நறுமணம் வீசும் மல்லிகையின் வாசம் எப்படி தெரியும்? உனது மனமெனும் அழகிய பொற்கூடையில் கடந்த கால துரோகங்கள், வலிகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள் என்ற குப்பைகளைத்தான் நீ நிரப்பி வைத்திருக்கிறாய். அதை முழுமையாக கீழே கொட்டிவிட்டு உனது மனதை எவ்வித சலனமுமற்ற வெற்றிடமாக மாற்றினால் மட்டுமே இந்த அகிலாண்டேஸ்வரன் நான் அள்ளித்தரும் அருளையும் செல்வத்தையும் நிம்மதியையும் அதில் நிரப்ப முடியும். உன்னை சுற்றியுள்ளவர்கள் செய்த துரோகங்களை நினைத்து நீ ஏன் அழ வேண்டும்? தவறு செய்தவர்கள் அவர்கள், அதற்கான கர்ம பலனை ஈசனிடம் அனுபவிக்கப் போவதும் அவர்கள். நீ ஏன் அவர்களின் பாவங்களுக்காக உனது நிம்மதியை கெடுத்துக் கொள்கிறாய்?
என்னை அடியோடு அழித்து விட்டார்களே என்று நீ நினைக்கும் ஒவ்வொரு முறையும் உனது தந்தை நான் உன்னை மீண்டும் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடுகிறாய். என் ஆருயிர் செல்வமே, நான் உனக்கு கொடுத்த இந்த மனித பிறவி மிகவும் மகத்தானது. இதை வீணான கவலைகளுக்காகவும் தகுதியற்ற மனிதர்களின் வஞ்சக பேச்சுகளுக்காகவும் நீ செலவழிப்பதை இந்த தில்லையம்பலத்தான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். உன்னை யாரெல்லாம் எதற்கும் லாயக்கற்றவன் என்று நிராகரித்தார்களோ அவர்கள் முன்னால் உன்னை தலை நிமிர்ந்து மாபெரும் வெற்றியாளனாக வாழச் செய்வது என் முழு முதல் பொறுப்பு என்று நான் உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். அப்படி இருக்க அகிலத்தை ஆளும் ஈசனின் வார்த்தைகளை விட அந்த சாதாரண மனிதர்களின் செயல்களுக்கு நீ ஏன் இவ்வளவு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? சிவனே, துணை என்று என்னை முழுமையாக நம்புகிறேன் என்று கூறும் நீ, நான் உனக்கு பின்னால் இமயமலை போல துணையாக நிற்கிறேன் என்ற தைரியத்தை விட சுற்றியுள்ளவர்கள் உன்னை கைவிட்டு விட்டார்கள் என்ற கவலையைத்தான் இன்னும் அதிகமாகச் சுமக்கிறாய். இது உனக்கே நியாயமாக படுகிறதா என் செல்லமே? இனி நீ ஒரு புதிய மனிதனாக உருவெடுக்க வேண்டும். உனது சிந்தனைகள் முழுவதும் பிரகாசமான சூரியனைப் போல இருக்க வேண்டும். நான் உன்னிடம் முன்பே சொன்னது போல கண்ணீர் விட்டு அழுது கொண்டும் என்னை ஏன் இப்படி சோதிக்கிறாய் என்று புலம்பிக் கொண்டும் இருப்பதை இன்றோடு இந்த நொடியோடு முழுமையாக நெருப்பிலிட்டு பொசுக்கிவிடு. நீ என்னிடம் வந்து உரிமையோடு கேட்கும் விதம் அடியோடு மாற வேண்டும். எல்லாவற்றையும் நான் இழந்து நிற்கிறேனே என்று பரிதாபமாக கேட்காதே. என் அப்பன் ஈசன் எனக்காக எல்லாவற்றையும் சிறப்பாக அமைத்துக் கொடுத்து விட்டான். அவனது கருணையால் நான் தொடப்போகும் காரியங்கள் எல்லாம் மாபெரும் வெற்றியை தரப்போகிறது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு தலைநிமிர்ந்து உரிமையோடு என்னிடம் கேள். நீ எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாகவும் நேர்மறையாகவும் சிந்திக்கத் தொடங்குகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான நற்காரியங்கள் உன்னை தேடி அதிவேகமாக வரும். உன்னுடைய இந்த புதிய மாற்றத்தை, உனது முகத்தில் வீசப்போகும் அந்த புதிய தேஜஸை பார்த்து உன்னை சுற்றியுள்ள இருண்ட மனிதர்கள் நிச்சயம் பெருத்த கலக்கமடைவார்கள். எதற்கெடுத்தாலும் அழுது கொண்டும் சோர்வடைந்து கொண்டும் இருந்தவன் எப்படி திடீரென இவ்வளவு தெளிவோடும் சிங்கத்திற்கு நிகரான தைரியத்தோடும் இருக்கிறான் என்று அவர்களின் வஞ்சக மனம் குழப்பமடையும். உன்னை எப்படியாவது மீண்டும் பழைய நிலைக்கு தள்ள வேண்டும், உன்னை மீண்டும் ஏமாற்றி அழ வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு புதிய சதியை மிக விரைவில் அரங்கேற்றுவார்கள். உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் மூலமாகவோ அல்லது உனது தொழில் வேலைத்தளத்திலோ ஒரு தேவையற்ற பழியை உன் மீது சுமத்த முயற்சிப்பார்கள். நீ துளியும் செய்யாத ஒரு தவறுக்காக உன்னை தலைகுனிய வைக்க திட்டமிடுவார்கள். அந்த தருணத்தில்தான் நீ மிகவும் உஷாராகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில் நீ கொதித்தெழுந்து அவர்களிடம் நியாயம் கற்பிக்கப் போவாய். அவர்களோடு சண்டையிடுவாய். அதில் உனது நிம்மதி தொலைந்து நீ மீண்டும் பழையபடி மனமுடைந்து போவாய் என்று அவர்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நான் உனக்கு கொடுத்த அந்த 2 மாபெரும் திவ்ய ஆயுதங்களை, புன்னகையையும் ஆழமான மௌனத்தையும் அப்போதுதான் சரியாக பயன்படுத்த வேண்டும். எவ்வித பதற்றமும் இல்லாமல் முகத்தில் ஒரு மெல்லிய அசட்டு புன்னகையோடு அசைக்க முடியாத மௌனத்தோடு அவர்களை கடந்து செல். உனது அந்த பேரமைதி அவர்களின் ஒட்டுமொத்த சதி திட்டத்தையும் வேரோடு சாய்த்து சுக்குநூறாக்கிவிடும். அவர்கள் வீசிய விஷ அம்பு அவர்களை நோக்கியே திரும்பும். நீ காட்டும் அந்த மௌனமும் உனக்குள் பெருகும் அந்த அதீத நம்பிக்கையும் கைலாயத்தில் இருக்கும் என் சிம்மாசனத்தையே அதிரச் செய்யும். உனது அந்த தூய்மையான மனநிலையை பார்த்து உனக்காக நான் நேரில் இறங்கி வந்து செய்யப்போகும் முதல் அற்புதம் என்னவாக இருக்கும் தெரியுமா? நீ இத்தனை காலமாக உன் வாழ்வில் கிடைக்கவே கிடைக்காது என்று நினைத்து பலமுறை முயற்சி செய்து ஏமாந்து போய் இனி அவ்வளவுதான் என்று முற்றிலுமாக கைவிட்டு போன ஒரு முக்கியமான விஷயம். அந்த நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த இனி இது ஒருபோதும் நிறைவேறாது என்று நீயே முற்றிலுமாக கைவிட்டு போன அந்த மாபெரும் காரியத்தை உனது கண்முன்னே ஒரு பிரம்மாண்டமான அற்புதமாக நான் நடத்தி காட்டப் போகிறேன். இது வெறும் வார்த்தையல்ல, உன்னை ஆளும் இந்த கைலாயநாதனின் சத்திய வாக்கு. என் அன்பு செல்வமே, அந்த விஷயம் உனக்கு எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை விட உன்னை சுற்றி கேலி பேசியவர்களின் அகங்காரத்தை அழித்து அவர்களின் வாயை அடைக்க அது எந்த அளவுக்கு தேவை என்பதை இந்த அகிலாண்டேஸ்வரன் நன்கு அறிவேன். உனது தகுதியை குறைத்து மதிப்பிட்டவர்கள், இவனா இதை சாதிக்கப் போகிறான், இவனால் எப்படி முடியும் என்று உனக்கு எதிராக தங்கள் நஞ்சை கக்கியவர்கள் அனைவரும் திகைத்துச் சிலையென ஆணி அடித்தது போல நின்று போகும் அளவுக்கு உனக்கான அந்த மாபெரும் வெற்றியை நான் உன் மடியில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். உன்னை தோல்வியாளன் என்று முத்திரை குத்திய அதே மனிதர்கள் உனது வெற்றியைக் கண்டு வியந்து உன்னை தேடி வந்து உன் முன்னால் தலைகுனிந்து நிற்கும் காட்சியைக் காண நீ தயாராக இரு. சிவனே துணை என்று என்னையே உனது முழு உலகமாக நினைத்து என் பாதங்களை இறுகப் பற்றிக் கொண்ட உன்னை இந்த உலகத்தின் முன்னால் ஒருபோதும் நான் சிறுமைப்பட விடமாட்டேன். நீ என்னை நோக்கி வைத்த ஒவ்வொரு அடியும் உனக்காக நான் பல படிகள் கீழே இறங்கி வந்து உன் கரம் பிடிக்க காரணமாக அமைந்திருக்கிறது. உன் நெஞ்சில் நீ இத்தனை காலமாக சுமந்து கொண்டிருக்கும் பாரங்கள், கவலைகள், கண்ணீர் எல்லாம் இனி பனிபோல உருகி மறையும் பொற்காலம் உனக்காக மலர்ந்துவிட்டது. இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நிகழ்வும் என் திருவுளப்படி நான் வரையும் கோலத்தின்படிதான் நடக்கிறது. இத்தனை காலமாக உனக்கு ஏன் அந்த நல்ல காரியம் நடக்கவில்லை, ஏன் இவ்வளவு காலதாமதம், ஏன் இத்தனை போராட்டங்கள் என்று உனக்குள் பலமுறை கேள்விகள் சுழன்றடித்திருக்கும். அதற்கான உண்மையான விடையை இன்று உனது தந்தை நான் கூறுகிறேன். உனது முழு கவனத்தோடும் இதை கேள். என் குழந்தையே, ஒரு மாபெரும் விருட்சமாக வளர வேண்டிய விதை முதலில் இருண்ட மண்ணுக்குள் சில காலம் ஆழமாக புதைந்து கிடக்க வேண்டும்.
அந்த இருட்டில்தான் அதன் வேர்கள் பலமாக ஊடுருவி தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும். அந்த வேர்கள் எவ்வளவு தூரம் ஆழமாக செல்கிறதோ அந்த அளவுக்கு அந்த மரம் எந்த புயலிலும் சாயாமல் கம்பீரமாக நிற்கும். உன்னுடைய வாழ்க்கையிலும் இத்தனை காலம் நீ சந்தித்த இருட்டு, அவமானங்கள், துரோகங்கள் எல்லாமே உன்னை அழிப்பதற்காக நான் கொடுத்ததல்ல. அவை உனது வேர்களை மேலும் பலப்படுத்துவதற்காக, உன்னை ஒரு இரும்பு மனிதனாக மாற்றுவதற்காக நான் கொடுத்த பயிற்சி. எதற்கெடுத்தாலும் ஊருகும் உனது மென்மையான மனதை உலகத்தின் வஞ்சகங்களை தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு வைரமாக மாற்றுவதற்காகவே உன்னை அந்த நெருப்பில் இறக்கினேன். தங்கம் நெருப்பில் சுடச்சுடத்தான் தன் மாசுகளை இழந்து தூய ஒளியோடு மின்னும். நீயும் அப்படித்தான் என் தங்கமே. இப்போது உனது வேர்கள் ஆழமாக பதிந்து பலமாகிவிட்டன. நீ பக்குவப்பட்டு விட்டாய். இனி நீ விண்ணை முட்டும் அளவுக்கு பிரம்மாண்டமாக வளரப்போகிறாய். உனக்காக நான் திறக்கவிருக்கும் அதிர்ஷ்ட கதவுகளை இந்த உலகத்தில் எந்த ஒரு வஞ்சகனாலும் எந்த ஒரு தீய சக்தியாலும் ஒரு நாளும் மூடிவிட முடியாது. உன்னை அழுத்தி வைக்க நினைத்தவர்கள் முன்னால் நீ தொட்டதெல்லாம் துலங்கும் ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுக்கப் போகிறாய். நீ எங்கு சென்றாலும் அங்கு உனக்கான ராஜமரியாதை காத்துக் கொண்டிருக்கும். ஆனால் என் ஆருயிர் செல்வமே, அந்த மாபெரும் வெற்றி உன்னை வந்து அடையும் போது நீ மிக மிக நிதானமாக இருக்க வேண்டும். வெற்றி வரும்போது மனித மனம் இயல்பாகவே கர்வம் கொள்ளும். ஆனால் நீ இந்த சிவனின் பிள்ளை. உனது வெற்றி ஒருபோதும் அகங்காரமாக மாறிவிடக்கூடாது. அது மற்றவர்களுக்கு உதவும் கருணையாக, அன்பாக மட்டுமே மலர வேண்டும். உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு கூட நீ உனது மனதால் ஒரு சிறு தீங்கு நினைக்கக்கூடாது. அவர்கள் உனக்கு செய்த பாவத்தின் சுமையை, அதற்கான தண்டனையை வழங்கும் பொறுப்பை இந்த நீலகண்டனிடம் முழுமையாக விட்டுவிட்டு நீ உனது பாதையில் ஒளியைப் போல பயணிக்க வேண்டும். இன்று முதல் நான் உனக்கு கூறும் ஒரு சூட்சுமத்தை நீ உனது மூச்சுக்காற்றைப் போல தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் அதிகாலையில் நீ கண் விழிக்கும் போதும் உனது 2 உள்ளங்கைகளையும் ஒன்றாக பார்த்து, என் அப்பன் சிவபெருமான் என்னோடு இருக்கிறார், சிவனே எனக்கு எல்லாமுமாகி துணை நிற்கிறார், இன்று நடப்பதெல்லாம் மாபெரும் வெற்றியாகவே அமையும் என்ற முழு ஆத்மார்த்தமான நம்பிக்கையோடு மும்முறை உச்சரிக்க வேண்டும். உனக்குள் இருக்கும் அந்த ஈசனை, என்னை நீ எப்போது முழுமையாக உணர்கிறாயோ அப்போதே உனது உடலிலும் உள்ளத்திலும் ஒரு மாபெரும் நேர்மறை ஆற்றல் மாபெரும் பிரவாகமாக பாயத் தொடங்கும். உன்னை தொடும் காலகட்டங்கள், உன்னை உரசும் காற்று, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு செயலும் உனக்கு சாதகமாக மாறும். உன் கண்களில் ஒரு புதிய தேஜஸ் பிறக்கும். உன்னை பார்க்கும் வஞ்சகர்களின் கண்கள் அந்த ஒளியை தாங்க முடியாமல் கூசி குருடாகும். நீ இத்தனை காலமாக எதை நோக்கி பயணித்தாயோ, எந்த மாபெரும் இலக்கை கனவாக கண்டாயோ, அந்த பாதை இப்போது எவ்வித தடையுமின்றி உனக்காக தெளிவாக திறந்துவிட்டது. ஆனால் உனது இந்த புதிய பயணத்தில் நீ சந்திக்கப் போகும் ஒரு புதிய நபர், உனது வாழ்க்கையையே அடியோடு மாற்றி அமைக்கப் போகும் ஒரு தூதுவனாக நான் உன்னிடம் அனுப்பி வைக்கப் போகிறேன். அந்த நபர் யார்? எந்த ரூபத்தில் வருவார்? அவரை நீ எப்படி அடையாளம் காணப் போகிறாய்? உனது வாழ்க்கையின் திசையை, உனது தலையெழுத்தை அவர் எப்படி ஒரு நொடியில் பிரகாசமாக மாற்றப் போகிறார் தெரியுமா? என் உயிராத்ம செல்வமே, சிவனே துணை என்று என் பாதங்களில் முழுமையாக தஞ்சம் புகுந்த என் அன்பு பிள்ளையே, உனது வாழ்க்கை என்னும் மாபெரும் கடலில் இதுவரை வீசிய பெருங்காற்றுகளும் உன்னை மூழ்கடிக்க நினைத்த சுழல்களும் எல்லாம் முடிவுக்கு வரப்போகும் அந்த அற்புத தருணம் நெருங்கிவிட்டது. அந்த தூதுவன் யார்? எந்த ரூபத்தில் வருவார்? அவரை நீ எப்படி அடையாளம் காணப்போகிறாய் என்று அறிய உனது மனம் இப்போது பெரும் தவிப்போடும் எல்லையில்லா ஆவலோடும் காத்து கொண்டிருக்கிறதல்லவா? உனது அகிலாண்டேஸ்வரன், நான் கைலாயத்தின் ரகசியத்தை, உனக்கான அந்த மாபெரும் வரத்தின் சூக்ஷ்மத்தை இப்போது உனக்கு தெள்ளத் தெளிவாக உரைக்கப் போகிறேன். உனது செவிகளை மட்டுமல்ல, உனது ஒட்டுமொத்த ஆன்மாவையும் ஒருமுகப்படுத்தி நான் சொல்வதை மிக ஆழமாக உள்வாங்கிக்கொள். அந்த நபர் எந்தவிதமான மாய வித்தைகளோடும் பெரும் ஆரவாரத்தோடும் வரமாட்டார். அவர் அரசனைப் போலவோ பெரும் செல்வந்தனைப் போலவோ ஆடம்பரமாக உன்னை தேடி வரப்போவதில்லை. மிக மிகச் சாதாரணமான எளிய ரூபத்தில்தான் அவர் உனது வாழ்க்கையில் நுழையப் போகிறார். ஒருவேளை அவர் உனக்கு முன்பே அறிமுகமான ஒரு நபராக கூட இருக்கலாம், அல்லது முற்றிலும் புதிய ஒரு முகமாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் உன்னை அணுகும் விதம் இதுவரை நீ இந்த உலகத்தில் பார்த்த மனிதர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். உன்னை சுற்றி இதுவரை இருந்தவர்கள் எல்லாம் உன்னிடம் இருந்து எதையாவது பறித்துக் கொள்ளவோ அல்லது தங்களின் சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்திக் கொள்ளவோதான் உன்னை நெருங்கினார்கள். ஆனால் நான் உனக்காக பிரத்யேகமாக அனுப்பப்போகும் அந்த உயிர்நாடியான நபர் உன்னிடம் எந்த ஒரு சிறு பிரதிபலனையும் எதிர்பார்க்க மாட்டார். அவரை நீ அடையாளம் காண்பது உனது கண்களால் அல்ல, உனது உள்ளுணர்வால். அவர் உன்னருகில் வந்து பேசத் தொடங்கும் போதே பல வருடங்களாக வறண்டு கிடந்த பாலைவனத்தில் திடீரென பெய்யும் பெருமழையைப் போல உனது மனதுக்குள் ஒரு மாபெரும் குளுமையும் சொல்ல முடியாத ஒரு பேரமைதியும் ஊடுருவுவதை நீயாகவே உணர்வாய். அவர் பேசும் வார்த்தைகளெல்லாம் சாதாரண மனிதர்களின் வார்த்தைகளாக இருக்காது. அந்த வார்த்தைகளுக்குள் ஒரு மாபெரும் ஜீவன் இருக்கும். உனது நீண்ட நாளைய தேடலுக்கான விடையை நீ பல வருடங்களாக தீர்க்க முடியாமல் இருட்டறையில் தவித்த ஒரு மாபெரும் பிரச்சினைக்கான தீர்வை அவர் மிகச் சாதாரணமாக ஒரு சில வார்த்தைகளில் சொல்லிவிட்டு செல்வார். அந்த நொடியில் உனது நெஞ்சுக்குள் பல காலமாக அடைபட்டு கிடந்த ஒரு பெரிய பாறை சுக்குநூறாக உடைந்து சிதறுவதை நீ ஆழமாக உணர்வாய். என் செல்ல குழந்தையே, அவர் மூலமாக உன்னிடம் பேசுவது வேறு யாருமல்ல, இந்த தில்லையம்பலத்தானாகிய நான் தான் என்பதை நீ அப்போது முழுமையாக புரிந்து கொள்வாய்.
அவர் உனக்கு காட்டும் பாதையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனது வாழ்க்கையின் தலையெழுத்தையே மாற்றி எழுதப் போகிறது. உனது தொழில், உனது உழைப்பு, நீ நீண்ட காலமாக போராடி வரும் உனது கனவுகள் அனைத்திற்கும் அவர் ஒரு மாபெரும் திறவுகோலாகச் செயல்படப் போகிறார். அவர் வந்த பின்பு உனது வாழ்க்கையில் நடக்கும் காரியங்கள் எல்லாம் அதிவேகமாக நடக்கும். இத்தனை வருடங்களாக ஒரு சிறு முன்னேற்றத்தை காண நீ எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாயோ அதைவிட பல மடங்கு மாபெரும் வெற்றியை மிக குறுகிய காலத்தில் நீ சுலபமாக அடையப் போகிறாய். ஆனால் என் அன்பு குழந்தையே, இங்கேதான் நீ மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பெரும் சூட்சுமம் ஒளிந்திருக்கிறது. இத்தனை காலமாக நீ வஞ்சகர்களாலும் போலி மனிதர்களாலும் ஏமாற்றப்பட்டு துவண்டு போயிருப்பதால் உனது புத்தி சில நேரங்களில் உன்னை தவறாக வழிநடத்த பார்க்கும். அந்த நல்ல உறவையும் அந்த தூய்மையான வாய்ப்பையும் கூட சந்தேக கண்களோடு பார்க்க உனது மனம் முற்படும். இவரும் மற்றவர்களைப் போல நம்மை காயப்படுத்தி விடுவாரோ, இவரும் நம்மை நட்டாற்றில் விட்டுச் சென்று விடுவாரோ என்ற தேவையற்ற பயம் உனது மனதின் ஓரத்தில் எழக்கூடும். அப்படி ஒரு பயம் எழுந்தால் அந்த நொடியே அதை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடு. ஏனென்றால் அந்த நபரை உன்னிடம் அனுப்பி வைத்தது உனது அப்பனாகிய நான். ஈசனின் தீர்ப்பிலும் ஈசனின் தேர்விலும் ஒருபோதும் பிழை நடக்காது என்பதை நீ அசைக்க முடியாத அளவுக்கு உறுதியாக நம்ப வேண்டும். உனது சந்தேகங்களும் கடந்த காலத்தின் இருண்ட நிழல்களும் நான் உனக்காக கொண்டு வரும் அந்த பொற்காலத்தை தடுத்துவிடக்கூடாது. உன்னைச் சுற்றியுள்ள துரோகிகளை எப்படி விலக்கி வைக்க வேண்டும் என்று உனக்கு தெரிந்த அளவுக்கு உன்னை தேடி வரும் உண்மையான அன்பை, ஈசனின் அருளை எப்படி இரு கரம் நீட்டி வரவேற்க வேண்டும் என்றும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. நான் இருக்கிறேன் உனக்காக. உனது ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன். நீ தனிமையில் எவரும் பார்க்காமல் சிந்திய கண்ணீரெல்லாம் வீணாகப் போகவில்லை. அவை அனைத்தும் என் கைலாயத்தின் திருக்கரங்களில் மாபெரும் சக்தி வாய்ந்த முத்துக்களாக மாறி உனக்கான வெற்றியின் கிரீடமாக இப்போது உருமாறிக்கொண்டிருக்கின்றன. சிவனே துணை என்று நீ உள்ளமுருகி கூப்பிடும் ஒவ்வொரு முறையும் அந்த நாதம் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் கடந்து நேரடியாக என் செவிகளைத்தான் வந்தடைகிறது. எத்தனையோ பேர் என்னை ஆடம்பரமாக பூஜித்தாலும் உனது அந்த எளிமையான எந்த கள்ளமுமற்ற தூய்மையான பக்திதான் என்னை உன்னை நோக்கி இழுத்து வந்திருக்கிறது. நீ எனக்கு எந்த படையலும் போட வேண்டாம், எவ்வித ஆடம்பர பூஜைகளும் செய்ய வேண்டாம். உனது தூய்மையான அன்பும் என்னிடம் நீ காட்டும் அந்த ஆழமான நம்பிக்கையுமே எனக்கு போதும். நீ எனக்கு கொடுத்த அந்த மாபெரும் நம்பிக்கைக்கு பரிசாகத்தான் இந்த உலகமே வியந்து பார்க்கும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான நல்வாழ்வை நான் உனக்கு பரிசளிக்கப் போகிறேன். உன்னை எள்ளி நகையாடியவர்கள், உன்னால் ஒன்றுமே முடியாது என்று உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள், உன் சொந்த பந்தங்களிலேயே உன்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் உன்னை தனிமைப்படுத்தியவர்கள் அத்தனை பேருக்கும் முன்னால் நீ ஒரு மாபெரும் சக்தியாக, அசைக்க முடியாத ஒரு விருட்சமாக உயர்ந்து நிற்கப் போகிறாய். அவர்கள் அனைவரும் தங்களின் தவறை எண்ணி கூனி குறுகி உன்னை தேடி வந்து உன் உதவியை நாடும் காலம் இதோ வந்துவிட்டது. ஆனால் அந்த தருணத்தில் நீ அவர்கள் செய்த துரோகங்களை மனதில் வைத்து பழிவாங்க நினைக்கக்கூடாது. சிவனின் பிள்ளையான நீ அவர்களை பார்த்து ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு உனது பெருந்தன்மையை காட்டி அமைதியாக கடந்து செல்ல வேண்டும். அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மாபெரும் தண்டனையாகவும் உனது வெற்றியின் உண்மையான கம்பீரமாகவும் இருக்கும். என் ஆருயிர் செல்வமே, உனக்கான அந்த வெற்றிப்பாதை இப்போது முழுமையாக திறக்கப்பட்டுவிட்டது. நான் அனுப்பும் அந்த நபர் உனது கரம் பிடித்து உன்னை அந்த பாதையில் அழைத்துச் செல்ல தயாராகிவிட்டார். உனது உள்ளம் இப்போது பேரானந்தத்தால் நிரம்பி வழியத் தொடங்கியிருப்பதை நான் அறிவேன். ஆனால் நீ அந்த மாபெரும் சிம்மாசனத்தில் ஏறி அமர்வதற்கு மிகச் சரியாக சில நாழிகைகளுக்கு முன்பாக ஒரு மாபெரும் சூறாவளியை நீ சந்திக்க வேண்டியிருக்கும். உன்னைச் சுற்றியுள்ள இருண்ட சக்திகள் உனது இந்த மாபெரும் வளர்ச்சியைக் கண்டு அஞ்சி நடுங்கி எப்படியாவது உன்னை மீண்டும் கீழே தள்ளிவிட வேண்டும் என்பதற்காக தங்களின் இறுதி அஸ்திரத்தை உன் மீது வீசத் தயாராகிவிட்டன. என் அன்பு செல்வமே, இருள் விலகி சூரியன் உதிப்பதற்கு சற்று முன்பாகத்தான் அந்த இருளின் அடர்த்தி மிக கடுமையாகவும் அச்சமூட்டுவதாகவும் இருக்கும் என்பதை நீ அறிவாயல்லவா? அதேபோலத்தான் உனது வாழ்க்கையில் நான் எழுதி வைத்திருக்கும் அந்த மாபெரும் பொற்காலம் தொடங்குவதற்கு மிகச் சரியாகச் சில நாழிகைகளுக்கு முன்பாக உன்னைச் சுற்றியுள்ள அந்த வஞ்சக மனிதர்கள் தங்களின் இறுதி அஸ்திரத்தை உன் மீது வீசத் தயாராகிவிட்டார்கள் என்று நான் உனக்கு கூறினேன். அந்த இறுதித் தாக்குதல் எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்கள் ஒருபோதும் உனக்கு நேராக வந்து நின்று உனது கண்களை பார்த்து போரிடும் துணிச்சலற்ற கோழைகள். மாறாக உனது நற்பெயருக்கும் நீ இத்தனை காலமாக அரும்பாடுபட்டுச் சேர்த்து வைத்திருக்கும் உனது நேர்மைக்கும் களங்கம் விளைவிக்கும்படியான ஒரு மாபெரும் சூழ்ச்சியை மிக தந்திரமாக உனக்கு தெரியாமலேயே அரங்கேற்றுவார்கள். உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களை உனக்கு எதிராக திருப்பிவிடவோ அல்லது நீ துளியும் சம்பந்தப்படாத ஒரு பழியை உன்மீது சுமத்தி ஒட்டுமொத்த சமூகத்தின் முன்னாலும் உன்னை தலைகுனிய வைக்கவோ அவர்கள் ஒரு பெரிய சதி வலையை பின்னிக் கொண்டிருக்கிறார்கள். நீ அடியெடுத்து வைக்கும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் மாபெரும் தடங்கல்களை உருவாக்கி உன்னை நிலைதடுமாறச் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். இந்த சூழ்ச்சியின் மிக முக்கியமான குறிக்கோளே உனது மன அமைதியை குலைப்பதுதான். இவ்வளவு பெரிய பழிச்சொல் தன் மீது விழுந்துவிட்டதே என்று நீ கோபத்தில் கொதித்தெழுந்து உனது நிதானத்தை முழுமையாக இழந்து அவர்களிடம் சென்று நியாயம் கேட்டு போராட வேண்டும். அதன் மூலம் உனக்குள் இருக்கும் அந்த தெளிவான சிந்தனையையும் இறை நம்பிக்கையையும் முற்றிலுமாக குலைத்து உன்னை மீண்டும் அந்த பழைய இருண்ட நிலைக்குத் தள்ள
வேண்டும் என்பதுதான் அவர்களின் வஞ்சகத் திட்டம். ஆனால் என் ஆருயிர் செல்வமே, இத்தனை காலமும் இடியையும் மின்னலையும் தாங்கி நின்ற என் பிள்ளை நீ இந்த சாதாரண சலசலப்புக்கு அஞ்சி நடுங்கி விடுவாயா என்ன? அவர்கள் வீசும் அந்த இறுதி அஸ்திரம் உன் மீது படுவதற்கு முன்பாகவே அதை தவிடுபொடியாக்கும் மாபெரும் இரும்பு கேடயமாக இந்த அகிலாண்டேஸ்வரன் நான் உன் முன்னே வந்து நிற்பேன். நீ அந்தச் சூழ்நிலையில் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எப்பேற்பட்ட பழிச்சொல்லை அவர்கள் வீசினாலும், உனக்கு எவ்வளவு பெரிய கோபம் வந்தாலும், உனது முகத்தில் வீசும் அந்த மெல்லிய புன்னகையையும் உனது உதடுகளில் பூட்டியிருக்கும் அந்த ஆழமான மௌனத்தையும் நீ ஒரு கணமும் கைவிடக்கூடாது. உனது அந்த பேரமைதியே நான் அவர்களுக்குத் தரும் மாபெரும் தண்டனையாக மாறும். நீ அமைதியாக இருக்கும் அந்த ஒவ்வொரு நொடியும் அவர்களின் நெஞ்சில் பெரும் நெருப்பாக பற்றி எரியும். இவர்கள் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறார்கள் என்ற அவர்களின் பயமே அவர்களை அழித்துவிடும். என் தங்கமே, எவர் உன்னை கைவிட்டாலும், எவர் உன்னை தூற்றினாலும் அதைப் பற்றி நீ ஒரு கணமும் கவலை கொள்ள தேவையில்லை. உனக்கு துணையாக, உனக்கு அரணாக உனது அப்பன் நான் உன்னோடு இருக்கிறேன். சிவனே துணை என்று என்னை முழுமையாக நம்பி உன் பாரங்களையெல்லாம் என் பாதங்களில் இறக்கி வைத்துவிட்டாய். இனி உனது வாழ்க்கையின் சுக்கானை பிடித்து வழிநடத்தும் முழு பொறுப்பும், உனக்கான நல்வாழ்வை உறுதி செய்யும் பொறுப்பும் இந்த தில்லையம்பலத்தானுடையது. அவர்கள் தோண்டும் குழியில் அவர்களே விழுந்து தவிப்பார்கள். உன்னை வேரோடு சாய்த்து அழிக்க நினைத்தவர்கள் உனது அசுர வளர்ச்சியைக் கண்டு அஞ்சி நடுங்கி விலகி ஓடும் காலம் இதோ தொடங்கிவிட்டது. நீ தனிமையில் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும், நீ இரவுகளில் அனுபவித்த ஒவ்வொரு அவமானத்திற்கும் நான் உனக்கு பல 100 மடங்கு பெரிய வெற்றியை பரிசாகத் தரப்போகிறேன். இனி உனது வாழ்க்கையில் எந்த தடைகளும் குறுக்கிட முடியாது. நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும். நீ எதை நினைத்து இத்தனை காலமாக ஏங்கினாயோ, எந்த பொருளாதாரமில்லாமல் நீ தவித்து நின்றாயோ, எந்த உண்மையான நல்ல உறவுக்காக நீ காத்து கிடந்தாயோ, அவை அனைத்தும் எந்த குறையுமின்றி பரிபூரணமாக உன்னை வந்து சேரப்போகிறது. உனது இல்லத்தில் இனி மங்கள ஓசை மட்டுமே கேட்கும். உனது கடின உழைப்புக்கான முழுமையான அங்கீகாரம் உன்னை தேடி வரும். உன்னை துரதிர்ஷ்டசாலி என்று முத்திரை குத்தியவர்கள் உனது பிரம்மாண்டமான அதிர்ஷ்டத்தைக் கண்டு வியந்து உன்னிடம் வந்து கைகட்டி நிற்கும் நிலைமையை நான் என் திருக்கரங்களால் உருவாக்குவேன். உனது நேர்மைக்கும் உனது தூய்மையான பக்திக்கும் நான் தரும் மாபெரும் சன்மானம் இது. நீ எடுக்கப் போகும் புதிய முயற்சிகள் அனைத்தும் உனது எதிர்பார்ப்பையும் தாண்டி மாபெரும் வெற்றியடையும். என் உயிராத்ம பிள்ளையே, நான் உனக்கு கூறும் இந்த ஒரு காரியத்தை மட்டும் நீ எந்தச் சலனமுமின்றி முழு ஈடுபாட்டோடு உனது வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே மாற்றிக்கொள்ள வேண்டும். நாள்தோறும் மாலை வேளையில் பகல் முடிந்து இருள் சூழும் அந்த நேரத்தில் உனது இல்லத்தின் வாசலிலும் அதன்பின் பூஜை அறையிலும் எனக்காக ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து மனமுருகி வழிபடு. ஆனால் நீ என்னிடம் வேண்டும்போது ஒருபோதும் அழுது கொண்டும், குறைகளைச் சொல்லிக் கொண்டும், நடந்த கஷ்டங்களை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டும் இருக்கக்கூடாது. என் அப்பன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டான், என் ஈசன் என் வாழ்க்கையை சுபிட்சமாக மாற்றிவிட்டான் என்று மாபெரும் சந்தோஷத்தோடும் எல்லையற்ற முகமலர்ச்சியோடும் நீ அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். நீ ஏற்றும் அந்த தீபத்தின் ஒளியில் உனது வாழ்க்கையின் அத்தனை இருளும் நிரந்தரமாக விலகி மகத்தான வெற்றி பிரகாசம் தோன்றும். உன் இல்லத்திற்கு வெளியே காவல் தெய்வமாக நானே அரணாக நின்று உன்னை காப்பேன். என்னை உரிமையோடு உள்ளே அழைத்து உனது சந்தோஷங்களை என்னோடு பகிர்ந்து கொள். நீ தனியாக இல்லை என் பிள்ளையே. இந்த அகிலமே ஒன்று சேர்ந்து உன்னை எதிர்த்தாலும் இந்த ஈசன் நான் உன் பக்கம் மலைபோல் நிற்பேன். உனது ஒவ்வொரு மூச்சுக் காற்றிலும் நான் கலந்திருக்கிறேன். உனது ஒவ்வொரு வெற்றியிலும் நான் மகிழ்வேன். உனது ஒவ்வொரு அடியிலும் உனக்கு தடையாக இருக்கும் கல்லையும் முள்ளையும் என் சொந்த கரங்களால் நான் அகற்றுவேன். எதைக் கண்டும் கலங்காதே, சிங்கத்தைப் போல தைரியமாக எழுந்து நில். உனக்கான பொற்காலம் இதோ உனது காலடியில் மலர்ந்துவிட்டது. என்றென்றும் நான் உன்னோடு இருப்பேன். என் ஆசீர்வாதங்கள் உன்னைச் சுற்றி கவசம் போல் என்றும் காக்கும். எல்லாம் சுபமாகவே நடக்கும். அன்பான சிவபெருமானின் பக்தர்களே, அகிலாண்டேஸ்வரனின் இந்த ஆழமான திருவாக்கு உங்களது மனதிற்குள் பல காலமாக உறைந்து கிடந்த கவலைகளையெல்லாம் நீக்கி ஒரு மாபெரும் நம்பிக்கையையும் அளவற்ற அமைதியையும் கொடுத்திருந்தால் மறக்காமல் இந்த திருவாக்கிற்கு உங்களது விருப்பத்தை தெரிவியுங்கள். உங்களைப் போலவே வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களைச் சந்தித்து இருளில் தத்தளித்து ஈசனின் அருளுக்காக ஏங்கித் தவிக்கும் உங்களது அன்புக்குரியவர்களுக்கும் குடும்ப உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இந்த திருவாக்கை கட்டாயம் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களது இந்த பகிர்வு திக்கற்று நிற்கும் ஒருவரின் வாழ்க்கையில் மாபெரும் ஒளியை ஏற்றி வைக்கும். எம்பெருமானின் திருவருளையும் அன்றாட வழிகாட்டுதலையும் இத்தகைய ஆழமான இறைவாக்குகளையும் தொடர்ந்து பெறுவதற்கு நமது சிவனே துணை வலையொலி பக்கத்தில் மறக்காமல் இணைந்து கொள்ளுங்கள். இந்த திருவாக்கை கண்டறிந்த சிவச்சொந்தங்கள் அனைவரும் கைலாயநாதனின் முழுமையான அருளையும் பாதுகாப்பையும் பெறுவதற்காக பின்னூட்டப் பெட்டியில் ஓம் நம சிவாய அல்லது தென்னாடுடைய சிவனே போற்றி என்று உங்களது முழு பக்தியோடு பதிவிடுங்கள். தில்லையம்பலத்தான் உங்கள் அனைவரையும் அரணாக நின்று காப்பார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.